புவியியல் குறியீடு ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் ஜிஐ டேக். புவியியல் குறியீடுனா என்ன? ஒரு பொருள் எந்த இடத்துல உருவாகுதோ அந்த இடத்துல அந்த பொருளோட குவாலிட்டியை வச்சு ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துல இதுதான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் கொடுக்குறாங்க. அதுதான் புவியியல் குறியீடு. இதை யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி ப்ரொமோஷன் அண்ட் இன்டர்னல் ட்ரேட், இந்த டிபார்ட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருவாங்கன்னா காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இது எப்போலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1999 ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் ஆக்ட்னு ஒன்று வருது. அதுபடி 2004 டார்ஜிலிங் டீக்கு முதலா கொடுக்குறாங்க. இப்போ ஒரு பொருளுக்கு ஜிஐ டேக் கொடுத்தாங்கன்னா அது 10 வருஷம் வேலிட். ஆனால் அதை ரினிவல் பண்ணிக்கலாம். மொத்தமாக இந்தியாவில் 605 ஜியோகிராபிக்கல் டேக் கொடுத்துருக்காங்க. அதிக ஜிஐ டேக் கொண்ட மாநிலமா உத்தரப்பிரதேசம் இருக்குது. ரீசெண்டா 6 பொருளுக்கு ஜிஐ டேக் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 75 ஜிஐ டேக் உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது தமிழ்நாடு. மொத்தம் 69 பொருளுக்கு ஜிஐ டேக் இருக்கு. ரீசெண்டா தமிழ்நாட்டில இருந்தும் 6 பொருளை சேர்த்திருந்தாங்க. பன்ருட்டி பலாப்பழம், பன்ருட்டி முந்திரி, புளியங்குடி எலுமிச்சை, விருதுநகர் சம்பாவத்தல், செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரிசி. இந்த 6ஐயும் ரீசெண்டா இன்க்ளூட் பண்ணனால மொத்தம் தமிழ்நாட்டில் 69 பொருட்களுக்கு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. ராம்சார் சைட்ல பார்த்தோம். ராம்சார் தலங்கள் அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. மொத்தம் 20 இருக்கும். அதுக்கு அடுத்து உத்தரப்பிரதேசத்துல தான் அதிகமான ராம்சார் தலங்கள் இருக்கும். ரிவர்ஸ்ல புவியியல் குறியீடு அதிகமா வச்சிருக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேசம். செகண்ட் பிளேஸ்ல தமிழ்நாடு இருக்குது. இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரீசெண்டா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. 2030க்குள்ள 10,000 ஜிஐ டேக் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஜிஐ டேக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரிப்ஸ் கன்வென்ஷன், பாரிஸ் கன்வென்ஷன், இந்த ரெண்டையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷனுக்கு ஜிஐ டேக் ரெஜிஸ்டர் பண்றதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா நம்ம சென்னையில தான் இருக்கு.